Hello, my dear students of grade 11. Today, we are going to study English Pupils Book. Unit 1, page number 1 and 2. So, let's move to the lesson today. Unit 1 is based on our responsibilities. The title of Unit 1, Our Responsibilities. What do you mean by responsibilities? Responsibilities and என்ன பிள்ளைகள்? பொறுப்புகள். It means the state or fact of having a duty to deal with something or of having control over someone. ஒரு நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு கடமை அல்லது ஒருவரை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? ரெஸ்பான்சிபிலிட்டி. The state or fact of having a duty to deal with something. ஒரு விடயத்துல நாங்க முன்னுக்கு நின்று அதை முடிச்சு கொடுக்கறதுக்குரிய பொறுப்பை வச்சிருக்கணும். Or having control over someone. ஒருவரை கட்டுப்படுத்தக்கூடிய, அவரை இயக்கக்கூடிய, அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தன்மையைத்தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்லுவோம். Students, you also have some responsibilities. Teachers have responsibilities. At home, parents have responsibilities. Child to elders, all have responsibilities in this world. எல்லாருக்குமே ஒரு சிறு குழந்தையிலிருந்து நாங்க பெரியவராக வரும் மட்டும் எங்களுக்கண்டு ஏதாவது ஒரு பொறுப்பு இருந்து கொண்டுதான் இருக்க போகுது. We are going to learn what are our responsibilities in our lesson. இந்த பாடத்துல நாங்க எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்றதை பற்றி தான் நாங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் பார்க்க போறோம். ஓகே. Activity 1, it is an act out. A conversation between Vikum and Chamindu. Let's read the conversation. Vikum and Chamindu meet each other in the bus on their way to school. Vikum and Chamindu meet each other in the bus on their way to school. என்னவா? விக்குமும் சமிந்துவும் மீட் பண்றாங்க, சந்திக்கிறாங்க பஸ்ல. ஸ்கூலுக்கு போற வழியில அவங்க பஸ்ல ஒன்றாக சந்திக்கிறார்கள். அப்ப நடந்த உரையாடலை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். Vikum says, "Good morning, Chamindu. The bus is crowded today. Give me your school bag, or would you rather sit here?" Good morning, Chamindu. He is greeting to Chamindu, saying good morning. The bus is crowded today. இன்னைக்கு பஸ் எல்லாம் சரியான சன நெரிசலாக இருக்கிறது. Give me your school bag, or would you rather sit here? உங்களோட ஸ்கூல் பேக்கை தாங்கோ அல்லது இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களா என்று சொல்லி Vikum is asking to Chamindu. Chamindu says, "Good morning." Thank you, Vikum. It's not too far. Just keep my bag. Chamindu என்ன சொல்றார்? குட் மார்னிங் அண்டு விக்குமுக்கு கிரீட் பண்ணிட்டு தேங்க் யூ விக்கும், மிக்க நன்றி. இட்ஸ் நாட் டூ ஃபார், அவ்வளவு தூரம் இல்ல ஸ்கூல். ஜஸ்ட் கீப் மை பேக், என்னோட பேக்கை மட்டும் நீங்க வச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி பேக்கை கொடுக்குறார். விக்கும் சேஸ், ஷூர். By the way, did you manage to find facts for the debate next week? Sure. By the way, did you manage to find facts for the debate next week? அவ சொல்ற ஷூர் அண்ட் பேக்க வேண்டிட்டு பை த வே டாபிக்கை மாத்துறதுக்காக வேண்டி இப்ப நாங்க ஒரு டாபிக் அழைச்சு கொண்டிருக்கிறோம், இன்னொரு டாபிக் உள்ள போற வேண்டாம், நாங்க பை த வே சொல்லி நாங்க இங்கிலீஷ்ல உரையாடுவோம். By the way, did you manage to find facts for the debate next week? Debate. What do you mean by debate? Debate என்றா பிள்ளைகள் விவாதம்.
உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் வழியே நாங்க விவாத போட்டிகள் நடந்திருக்கு. 2 குழுக்கள் இருக்கு. ஒன்று ப்ரப்போஸ் குரூப், ஒன் ஆப்போசிட் குரூப்பா இருக்கு. 2 குரூப்பும் ஒரு டாபிக்கை வச்சு விவாதம் செய்வாங்க. அதான் டிபேட் என்று சொல்லுவோம். அவர் கேட்கிறார், நீங்க நெக்ஸ்ட் வீக்குரிய டிபேட்டுக்குரிய டாபிக்குரிய தகவல் எல்லாம் நீங்க சேகரிச்சிட்டீங்களா என்று சொல்லி கேட்கிறார். Chamindu says, yes, I plan to visit the local library too. Chamindu says, yes, and I plan to visit the local library to refer some to local library too. Yes, I plan to visit the local library too. அதாவது நான் வந்து லைப்ரரிக்கு ஒருக்கா போகலாம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். Vikum says, we've got to propose the idea discipline cannot be achieved only through laws. We've got to propose the idea discipline cannot be achieved only through laws. Right. Vikum says, என்ன சொல்றார், எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நாங்க ப்ரப்போஸ் பண்ற ஐடியா என்னன்னு சொல்லி சொன்னா, டிசிப்ளின் ஒழுக்கத்தை வந்து நாங்க சட்ட திட்டங்கள் மூலம் மாத்திரம் நாங்க அடைய முடியாது. சட்டத்தை வச்சுக்கொண்டு ஒருவருடைய ஒழுக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்றதான் அந்த டாபிக்கா இருக்க போது. டிசிப்ளின் என்றா ஒழுக்கம். cannot be achieved only through laws. சட்டங்களை வைத்து மட்டும் நாங்கள் ஒரு ஆளுடைய டிசிப்ளினை நாங்க அடைய முடியாது என்றதான் எங்களுடைய டாபிக் என்று சொல்றேன். Chamindu says, yes, I've read some articles about it. My sister also downloaded some articles from the internet. It's quite an interesting topic, isn't it? Yes. அவர் என்ன சொல்றார்? Yes, I've read some articles about it. நானும் சில கட்டுரைகளை, அது சம்பந்தமான கட்டுரைகள் நிறைய நான் வாசிச்சிருக்கிறேன். My sister also downloaded. What do you mean by downloaded? You all heard about downloading and uploading. Downloading, தரவிறக்கம் செய்யறது என்ன? ஏதாவது நாங்க இன்டர்நெட்ல வந்து தரவிறக்கம் செய்யறது நாங்க வந்து என்ன சொல்லுவோம்? டவுன்லோட். அப்லோட் சொல்லி சொன்னா, நாங்க இப்ப ஒரு ஃபைல் ஒண்ட யூடியூப் சேனலுக்கோ அல்லது ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ பதிவு ஏற்றம் செய்யறது என்ன சொல்லுவோம்? அப்லோடட். Some articles from the internet. சிஸ்டர், என்னுடைய தங்கச்சியும் வந்து என்ன செய்திருக்கிறா, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறா. இட்ஸ் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், isn't it? இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கா இருக்க போகுது இல்லையா என்று கேட்கிறேன். Vikum says, of course. My mother says it's a timely topic that all school children should be made aware of. Of course, நிச்சயமாக. My mother says it's a timely topic. What do you mean by timely topic? Timely topic ன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், காலத்துக்கு தேவையான, அதாவது காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு தான் இது. இப்ப டிசிப்ளின் எல்லாம் பிள்ளைகள்ட்ட குறைந்து கொண்டு போகுது. நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. So it is a timely topic that all school children should be made aware of. எல்லா ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வு கட்டாயம் தேவை என்ற மாதிரி Vikum says. Chamindu says, I think so too. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். Discipline cannot be imposed only through laws. டிசிப்ளின் ஒரு நாளும் நாங்க லோவை மட்டும், அதாவது சட்டத்தை வச்சு மட்டும் நாங்க எங்களுடைய ஒழுக்கத்தை நாங்கள் திணிக்க முடியாது. இம்போஸ்ட் என்ற திணிக்க முடியாது. இந்த லோ ஓட போட்டிருக்காங்கன்றதுக்காக வேண்டி மக்கள் ஒழுக்கம் நடப்பாங்கன்னு சொல்லி அவர்கள்ட்ட நாங்க இதை திணிக்க முடியாது. Vikum, it will be an interesting debate. Yes, it will be இது ஒரு இன்ட்ரெஸ்டான டிபேட்டா இருக்க போகுது, விவாதமாக இருக்க போகுது என்று Vikum சொல்ற. Chamindu says, there is an article on vandalism too in my sister's collection of articles. There is an article on vandalism.
We will study deeply about vandalism in next chapters. Now, what is vandalism? Vandalism என்ற பிள்ளைகள் வன்முறை கிளர்ச்சி என்று சொல்லுவோம். அதை பற்றி பிறகு நாங்க படிக்க போறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல அது வரப்போகுது. What's that? I never heard that word before. We could ask, what's that? அப்படி என்றா என்ன? I never heard that word before. இப்படி ஒரு வேர்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. Can you please repeat the word? கொஞ்சம் the word repeat பண்றீங்களா என்று சொல்லி கேட்கிறார். மீளவும் சொல்றீங்களா என்று கேட்கிறார். Chamindu says vandalism. He pronounces like vandalism. Let's read my sister's article and discuss more at school. Let's read. நாங்க சிஸ்டரோட ஆர்டிகல்ஸ் நிறைய வாசிச்சுட்டு அதை பற்றி இன்னும் டிஸ்கஷன் ஸ்கூல்ல செய்வோம் என்று சொல்லி சாமிந்து சொல்றார். Vikum says, oh, here comes a pregnant mother. I'll offer my seat to her. See, it is a very good habit. There comes a pregnant mother and Vikum offers his seat to her. அதாவது பாருங்க பிள்ளைகள், பிரெக்னன்ட் மதர் ஒரு ஆள் வாரா, கர்ப்பிணி தாய்மார் ஒரு ஆள் வரைக்கல அவர் எழும்பி தன் சீட்டை அவருக்கு கொடுக்கிறார். இட் இஸ் அ வெரி வெரி குட் ஹேபிட். அதே மாதிரி ஏலாதாக்கள், கைகால் இல்லாதாக்கள், வயோதிபர்கள் அப்படியானாக்களை கண்டோட நாங்க என்ன செய்யணும்? எங்கட சீட்டை விட்டு எழும்பி அவங்களுக்கு சீட்டை கொடுத்து முன்னுரிமை கொடுக்கிறது. இட்ஸ் அ வெரி 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 குட் ஹேபிட். Do you all understand this conversation between Vikum and Chamindu? This is a simple conversation. They are going to prepare for the debate and talking about the topic. But here the activities are based on, activity 2 is based on punctuation mark. Punctuation. Activity 2 is about punctuation mark. Before we go to activity 2, I will explain about punctuation characters. Okay? What is punctuation? Punctuation marks என்ன பிள்ளைகள்? நிறுத்தற்குறிகள் என்று நாங்க தமிழ்ல நிறுத்தற்குறிகள் என்று சொல்லுவோம். அதான் punctuation mark என்று சொல்ற. Why do we need punctuations? ஏன் எங்களுக்கு நிறுத்தற்குறிகளை நாங்க பயன்படுத்த வேண்டும்? Using punctuation in your writing helps the reader to clearly understand the message that is being conveyed. Using punctuation in your writing, நீங்க எழுதுற நீங்க ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறீங்க, அதுல இந்த ரைட்டிங்ல நீங்க இந்த நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தி எழுதிருந்தீங்கன்னா the reader, வாசிக்கிறவர் clearly understand the message. நீங்க சொல்ற தகவல் அவருக்கு கிளியரா தெளிவாக போய் அடையும். And clearly understand the message that is being conveyed. சொல்லப்படுற தகவல் சரியான மாதிரி போய் சென்றடையும். A wrongly used punctuation or missing punctuation can change the entire meaning of a sentence. அதே மாதிரி இந்த பங்க்சுவேஷனுக்கு இருக்கிற ஒரு பவர் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க பிழையா பயன்படுத்தினாலோ அல்லது அந்த பங்க்சுவேஷனை நீங்க பாவிக்காம விட்டீங்கடா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சென்டென்ஸ்ல மீனிங்கே சில நேரத்துல மாறி போயிடும். அந்த இடத்துல நீங்க அந்த குறிகளை இடையிலன்னு சொல்லி சொன்னா நீங்க தெரிவிக்க வர கருத்து மற்றவர்களுக்கு மாறி பிழையாக விளங்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. ஓகே, we will see about full stop or period. full stop ன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் முற்றுப்புள்ளி என்று உங்களுக்கு தமிழ்ல வடிவா தெரியும். நீங்க தமிழ்லையும் வடிவா ஒரு வசன முடிவுல நாங்க பயன்படுத்துறது முற்றுப்புள்ளின்னு சொல்லி பார்த்திருக்க. The full stop is used to mark the end of two type of sentences. ரெண்டு விதமான சென்டென்சஸ்க்கு நாங்க கடைசியில the full stop யூஸ் பண்றோம்னு சொல்றோம். First one, declarative sentence. Declarative sentence, sentence which give information. Some sentence which give information called declarative sentences. I teach English, full stop. We had rice and curry for dinner last night, full stop. So sentence which gives information, we will put the full stop at the last
word. Second one, imperative sentence. It could be command or request. Please don't feed the animals. You can see these words like in the zoo. Please don't feed the animals. Signboards will show some commands like this. Let me know what time your flight arrives. Full stop. Yes, now we are clear. The full stop is used to mark the end of two types of sentences, declarative and imperative sentences. And we will put the full stop after titles. Title and apply Mr., Mrs., Doctor, Reverend என்றதுக்கு பின்னால நாங்க full stop வைப்போம். Mr. Richards was a kind man. You can see after Mr. we will put a full stop. Dr. Martin was always honest. Doctor, full stop. Mrs. Smith was a powerful boss. Mrs. we will put a full stop. And the third rule is, as a decimal point, we will use full stop. We also use full stop as a decimal point in numbers. When we are trying to show a number with a decimal, for example, he won $1.3 million on the lotto. Here you can see 1, full stop, 3, 1.3 million. Do you all understand? Okay. For abbreviation, சுருக்கமா பாவிக்கிறதுக்காக வேண்டி. When we shorten words or abbreviate them, we most often use full stops to show that we are omitting some letters within a word. When we shorten words or abbreviate them, we most often use full stops to show that we are omitting some letters within a word. For example, etc. We say etc. etc means நாங்க இப்ப யூஸ் பண்ணுவோம். எக்ஸெட்ரா அங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப ஏதாவது நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போவோம். என்ன ஐ லைக் ஆப்பிள், ஆரஞ்ச், ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள் எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்கு என்று அர்த்தம். எக்ஸாம்பிள் அதுக்கு நாங்க ஷோர்ட்டா இஜி என்று போடுவோம். எக்ஸாம்பிள். Do you all understand what are the rules you have to follow when using the full stop? Hope you all understand. Now let's move to the next symbol, question mark. Question mark. இந்த அடையாளத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அது வந்து question mark என்னது? கேள்விக்குறி. question mark உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்க தமிழ்லையும் கூடுதலாக question marks யூஸ் பண்ணிருக்கிறோம். A question mark is used at the end of a question. ஒரு கேள்விக்கு பின்னால நாங்க போடுறதுதான் பிள்ளைகள் question mark என்று சொல்லுவோம். அது எந்த கொஸ்டினா இருந்தாலும் அந்த மார்க் இருந்தா தான் அது ஒரு கேள்வி என்று எங்களுக்கு தெரியும். என்ன மார்க் போடாம இருந்தா அது that is not a question. When are we going? Question mark. எப்ப நாங்க போறோம்? Question mark. Who lives in that school? யார் அந்த பாடசாலையில இருக்கிறது வசிக்கிறது? What is your favorite subject? What is your favorite subject? உங்களுக்கு பிடித்தமான பாடம் என்ன என்று நாங்க question markல கேட்கலாம். Do you all understand what is a question mark? A question mark is used at the end of a question. நாங்க question mark எப்ப யூஸ் பண்ண போறோம்? ஒரு கேள்வியின் கடைசியில தான் நாங்கள் question mark போட போறோம். Next, comma. தமிழை நாங்க comma என்று சொல்லுவோம். comma. Let's see what are the rules we have to follow for the comma. Separate items in a list. நாங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட வச்சிருப்போம். உங்களுக்கு இது தேவை, அது தேவை, இது தேவை, அது தேவை. அப்ப அதை நாங்க செப்பரேட் பண்ணி ரைட்டிங்ல காட்டணும்னு சொல்லி சொன்னா we must put comma. For example, we need to buy milk, comma, egg, comma, flour and sugar for the cake. கேக்குக்கு தேவையான பொருட்களை நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிக்கல. எங்களுக்கு என்ன வருது? கமா யூஸ் பண்றோம். Separate
words that are not part of the sentence. Unfortunately, comma, he missed his flight. Here the main sentence is he missed his flight. But the opinion, unfortunately, that comes unfortunately and comma. என்னது unfortunately துரதிர்ஷ்டவசமாக he missed his flight. இங்க மெயின் வந்து he missed his flight என்ற மெயின் சென்டென்சஸ். அதை நாங்க கொஞ்சம் செப்பரேட் பண்ணி, அதாவது நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்க போறோம் நாங்க முன்னுக்கு போடுறோம் unfortunately and சொல்லி போட்டு comma. So separate words that are not part of the sentence நாங்க என்ன செய்வோம், comma போட்டு பிரிச்சு காட்டலாம். Form of address, அதாவது நாங்க லெட்டர் ரைட்டிங்கோ இன்னும் அந்த அதுல பார்த்தோம்டா அட்ரஸ் நாங்க அட்ரஸ் பண்றேன்னு சொல்லல சார் மேடம் ரெண்டு விழிக்கைக்குள்ள அப்படி செய்யக்குள்ளே நாங்க என்ன செய்வோம், ஷீலா கமா ஒரு பேர் வருது அப்ப கமா போடுவோம். Can you come here and help me with this? You will understand? ஷீலா ஒரு பேருக்கு பக்கத்துல நாங்க கமா போடுறோம். ஏன் can you come here and help me with this என்ற விஷயத்தை கேட்க போறோம். Sir, please have a seat. Sir, இந்த இருக்கையில இருங்க ப்ளீஸ் என்றதுக்கு நாங்க comma யூஸ் பண்ண போறோம். Do you all understand about comma and what are the rules? Hope you all understand. Apostrophe. Apostrophe என்றா என்ன பிள்ளைகள்? Yes, apostrophe என்ன நாங்க சொல்லுவோம். apostrophe இப்படி ஒரு சைன் போட்டு ஒரு அடையாளத்தை நாங்க மேற்கோள் குறிக்கு போடுற மாதிரி ஒரு சைன் மட்டும் போட்டிருப்போம். Mark contraction. Use apostrophe in place of omitted letters. Contractionுக்கும் நாங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி possessionுக்கும் நாங்க apostrophe யூஸ் பண்ணுவோம். Contractionுக்கு என்னன்னு பாப்போம். I am. I am என்றது ஷார்ட் ஃபார்ம் எது? I am a teacher. She is the short form எது? She is waiting at the bus stop. Here you can see some list of contraction form and the normal form and contracted form for your reference. I will read it. It is, its. She is, she's. He is, his. They are, their. Is not, isn't. Would not, wouldn't. Could not, couldn't. Should not, shouldn't. I would, I'd. Now you can identify what is contraction and let's see what is possession. Possessions mean ownership or relationship. That means possession என்ற பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ownership, அதாவது வந்து ஒரு உடைமையை பெண்ணுடையது, அதாவது அவவுடைய ஒரு பொருளை சொல்ல போறோம். கீதாஸ் கா என்றைக்குல கீதாவுடைய என்ன, அப்ப மாலாஸ் புக் என்ன மாலாட புக். ஒரு விஷயத்த அவங்களோட உடைமையை நாங்க சொல்ல போறதுக்கோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்ல போறதுக்கோ நாங்க பயன்படுத்த போறோம் என்னது apostrophe for possession. Geeta's new car, the car that Geeta owns. Here you can see Geeta's, Geeta apostrophe s, new car. It is my brother's birthday. Brother apostrophe s, the birthday of my brother. Now it's clear for us when to use apostrophe and how to use apostrophe in which conditions. Mark contraction and mark possession. How to divide it into, how we can see the differences between contraction and possession. You all understand. I hope you all understand what is apostrophe. Next we will see quotation mark. What is quotation mark? மேற்கோள் குறி. தமிழ்ல நாங்க பார்த்திருப்போம் மேற்கோள் குறி, அதாவது யாராவது ஒருவர் சொல்ற கூற்றை நாங்க சொல்றதுக்கு மேற்கோள் குறிய நாங்க யூஸ் பண்ணுவோம். யாராவது சொல்லி வச்சிருக்கிற கூற்றை நாங்க சொல்லும் போது அதுக்கு நாங்க we will use quotation mark. Quotation marks are for when you want to use someone else's words in your writing. Quotation marks are for when you want to use someone else's words in your writing.
Let's say you want to write about something you heard your friends say. You could do it like this. உங்களுக்கு இப்ப கோட்டேஷன் மார்க்னு சொல்லி சொன்னா வேற ஒரு ஆள் சொன்னா கூட்டு நாங்க எழுத போறோம். ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்றா, இன்னொரு ஆள் இப்படி சொன்னான்றதை நாங்க எழுத்துல எப்படி கொடுக்க போறோம். Let's see some examples. John said, comma, within inverted commas, I really hate when it's hot outside. I really hate when it's hot outside. Right. She said, I will try my best. Third one, my dad said, you can do it. Here the three examples shows how to use the inverted comma or quotation mark. We can say like inverted commas or quotation marks. I really hate when it's hot outside. எனக்கு பிடிக்காது, வெளியில சூடா இருக்கக்குள்ள எனக்கு சரியான பிடிக்காம எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு என்று சொல்லி ஜான் சொல்றத நாங்க இன்வெர்ட் கமாக்குள்ள போடுறோம். I will try my best and அவ சொன்னா என்றதை நாங்க within quotation markல போடுறோம். You can do it and dad சொன்னதை நாங்க quotation markல போடுறோம். Have you all understand how to use quotation mark? Okay, very good. Let's move to exclamation mark. ஆச்சரியக்குறி. Exclamation mark. Used to express strong feelings or emotions such as shock, surprise, anger, or raised voice. Used to express strong feelings or emotions. எங்களுடைய ஃபீலிங்ஸ் உணர்வுகளை நாங்க ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த ஷாக்கா இருக்கலாம், அதிர்ச்சியா இருக்கலாம், சர்ப்ரைஸ் ஆச்சரியங்களா இருக்கலாம், ஆங்கர் கோவமா இருக்கலாம், ஓ ரேஸ்ட் வாய்ஸ் குரல் உயர்த்தி கதைக்கிறதா இருக்கலாம். We can use exclamation mark at the end of that sentence. Used to give a command. ஒரு வேலையை செய்ய சொல்லி நாங்க command பண்ணக்குள்ளேயும் நாங்க we will use exclamation mark. For example, help, help, help. and நான் கதைக்குள்ள என்ன ஒரு ஷாக்கிங்ல இருக்கிறோம், இமோஷனலா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம். help, help. So we will put the exclamation mark. John, don't touch that. That's a command. Don't touch that. And சொல்லக்குள்ள நாங்க என்ன செய்றோம்? We will use the exclamation mark. Hello. and நாங்க சொல்லக்குள்ளேயும் ஒரு அன்பான ஃபீலிங்கோட ஹலோ அண்டேக்லையும் we will use the exclamation mark. You did a great job. Wow. and நாங்க you did a great job. சூப்பரா இருக்கு உங்களோட வேலை. and நாங்க ஒரு ஆளை பாராட்டேக்குள்ளேயும் நாங்க என்னத்தை யோசிக்கிறோம் யூஸ் பண்றோம் exclamation mark. How interesting this film is. என்ன மெய் மறந்து சொல்றோம், என்ன இன்ட்ரெஸ்டா இருக்குடாப்பா இந்த படம். and அப்படி சொல்லக்கல என்ன செய்யறோம் exclamation mark. We are using exclamation mark to express strong feeling or emotion such as shock, surprise, anger, or a raised voice. And also we used to give a command. Do you all understand now how to use punctuation marks in every situations in your writing? கட்டாயம் நாங்க இந்த பங்க்சுவேஷன் மார்க்க பற்றிய சரியான நாலேஜ் இருந்தா தான் எங்களோட ரைட்டிங் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லலாம். Now let's watch a song on comma, punctuation mark. Period. Punctuation. Question mark. Punctuation. Exclamation mark. Punctuation. Comma. Punctuation. Period. Punctuation. Question mark. Punctuation. Exclamation mark. Punctuation. Punctuation mark. You got to have them in your sentence. Punctuation mark. You got to have them in all of your sentences. The comma's just a little thing that says slow down. So when you're reading in your books, pay attention now. At the end of a sentence, you'll often see a dot. We call this the period. It tells you where to stop. The question mark will ask you something you have to figure out. Like who, what, when, where, why, and how. The exclamation mark means to show strong feeling, like shouting and yelling, so make sure that you mean it!
Punctuation marks. You got to have them in your sentence. Punctuation marks. You got to have them in all your sentences. Comma. Punctuation marks. Question mark. Exclamation mark. Have them in your sentence. Comma. Punctuation marks. Question mark. Exclamation mark. All in your sentences. Now let's see what is given in activity 2. Activity 2, identify the following punctuation marks in the dialogue between Vikum and Chamindu. Identify the following punctuation mark in the dialogue between Vikum and Chamindu. Vikum Chamindu கடையில் நடைபெற்ற ஆக்ட் அவுட்டை வச்சுக்கொண்டு அதுல இருக்கிற பங்க்சுவேஷன் மார்க்கை நாங்க இப்ப எங்களை தேடி எழுத சொல்லி போட்டிருக்கிறாங்க. Copy one sentence as an example for each in your writing book. உங்களை ஒரு சென்டென்ஸ் ஒன்றை தேடி அதை எழுத சொல்லியிருக்கிறாங்க. You can search and find for full stop, question mark, apostrophe used in contraction, apostrophe used to show possession, inverted commas, comma and exclamation mark. Right. Let's see this. Full stop. The bus is crowded today. Full stop. Question mark. Can you please repeat the word? Can you please repeat the word? Question mark. Apostrophe used in contraction. Short form. Contraction mean short form. It's not too far. It's not too far. Here it's. Apostrophe used in possession. My sister's collection of articles. Sister's collection. Sisters. Inverted commas. Discipline cannot be achieved only through laws. This is into the inverted commas or quotation mark. Comma. Yes. And I plan to visit the local library to refer some more books. Here, after years, we will put comma. Exclamation mark. Of course, and exclamation mark. I have found only one example for you, but you have to search more examples and write down in your exercise book. Okay. Let's move to next activity. It is activity 3. It is also related to our act out. So today we are also studying this part also. Chamindu visited the library and needed the help of the librarian to find information for the debate. Write the conversation he had with the librarian using appropriate punctuation mark. Enact it in the class. Start like this. Chamindu visited the library and need the help of the librarian. Chamindu, they are going to library to find some information for the debate. அவங்க வந்து Chamindu போறார், அவருக்கு என்ன தேவை, டிபேட்டுக்குரிய விவாதத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எடுக்கிறதுக்காண்டி போறார். Write the conversation he had with the librarian using appropriate punctuation marks. நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த கன்வர்சேஷனை நாங்க முடிக்க போறோம். பிளாங்க்ஸ் தந்திருக்கிறாங்க, பிராக்கெட்டுக்குள்ள தந்திருக்கிறாங்க, என்ன வர வேண்டும் என்றதுக்குரிய ஒரு க்ளூ தந்திருக்கிறாங்க. So we have to use that and you have to enact it in the class. உங்க கிளாஸ் ரூம்ல ரெண்டு பேர் சேர்ந்து அதை உங்களை ரோல் பிளே செய்ய சொல்லியிருக்கிறாங்க. Let's see. Good afternoon. Can I help you? Ask librarian. Good afternoon என்று சொல்லி librarian சொன்னா இங்க Chamindu சொல்ல வேண்டிய விஷயத்தை பாத்தீங்கன்னா greets and tell what he wants. He also wanted to greet and tell what he wants. So he says, good afternoon. I want to find information for the debate. I want to find information for the debate. You can write it very simply because they have mentioned it in the heading too.
தலையங்கத்திலேயே தந்திருக்கிறாங்க என்ன. The librarian to find, he visited the library to find information for the debate என்று படிவா தந்திருக்கிறாங்க. So you have to write it. Good afternoon, I want to find information for the debate. Librarian asked for the topic of the debate. அப்ப லைப்ரரி என்ன கேட்கணும், அதுக்குரிய டாபிக்காக கேட்கணும் என்ன, லைப்ரரி கேட்கணும் என்ன தலைப்புன்றத கேட்கட்டான். That is also very simple. What is your topic? என்ன உங்களோட தலைப்பு என்று கேட்கலாம். Chamindu gives the topic. அவர் இப்ப என்ன சொல்லணும், டாபிக்க சொல்லணும். It is vandalism. We all know that is vandalism. So he said vandalism. Express his ability to help and ask whether he needs to borrow books. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சா லைப்ரரியன் என்ன செய்யணும், express his ability to help, right? அவர் ஹெல்ப் பண்ண போறார், ஓகேன்னு சொல்ல போறார். And ask whether he needs to borrow. நீங்க கொண்டு போறீங்களா, borrow பண்ணி கொண்டு புக்க போகணுமா, உங்களுக்கு எடுத்து கொண்டு போகணுமா கேட்க போறார். So we can say certainly I can help you. Certainly, I can help you. நான் உங்களுக்கு உதவி செய்றேன். Do you want to borrow books? Here question mark. Do you want to borrow book? உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் எடுத்துக்கொண்டு போகணுமான்னு கேட்கிறேன். Chamindu says express his thanks and say he wants to borrow books. அவர் இப்ப தேங்க் பண்ணணும், அதோட அவர் borrow பண்ணி கொண்டு போகணும்ன்றதுக்கு yes ன்னு சொல்லணும். So we can write as thank you full stop. Yes, I want to borrow books. எனக்கு புக்ஸ borrow பண்ண வேணும். Librarian describe where the books are. லைப்ரரியன் இப்ப சொல்லணும். இப்போ ஒரு லைப்ரரி எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கு, வெரைட்டி ஆஃப் புக்ஸ், வெரைட்டி ஆஃப் ஜானர்ஸ்ல எங்கெங்க இருக்குன்னு தெரியாம இருக்கு. So he will spot out the place. So he says the books are in the corner shelf. காட்டி சொல்லலாம், the books are in the corner shelf. அந்த மூலையில இருக்கிற ஷெல்ஃப்ல தான் இந்த புக்ஸ் இருக்குன்னு அவர் காட்டுறார். Chamindu says he will go and find them. அவர் போய் எடுக்க போறேன், ஓகே நான் எடுக்கிறேன்னு சொல்லணும். I will go and find them. So Chamindu says I will go and find them. Librarian asks whether he needs any other help. லைப்ரரி இப்ப கேட்கணும் என்ன, இனிமே ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையான்னு சொல்லி லைப்ரரியன் கேட்கணும். அதுக்கு அப்படி பிள்ளையர் சொல்ல போறாங்க, do you need any other help? உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று கேட்கலாம். Do you need any other help? உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படி கேட்கலாம். Chamindu say no and thanks the librarian. அவர் நோன்னு சொல்லி போட்டு thanks என்று சொல்லணும். No full stop thank you. Here you have to concentrate on where to put the punctuation marks correctly. Good afternoon, you will put the exclamation mark. What is your topic? You will put the question mark. Certainly, I can help you, full stop. Do you want to borrow books? Question mark. Like that. You have to notice whether you are put the punctuation mark in the correct suitable place. Okay students, today we have learned about our responsibilities. Into that, what is responsibilities, what are the responsibilities we are having now, and we have read act out, and I have explained some examples about punctuation mark. Hope you all got a clear idea about punctuation mark. And after that, we did the activity 2 and we saw the answers. And after that, now we saw the activity 3 lesson and we did it also well. Hope you all enjoyed today's lesson. Let's meet in the other lesson. Okay, students, bye.